Hi, hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இட்லி பந்து போல வரதுக்கு எந்த அளவுல அரிசியை உளுந்து சேர்க்கணும், எவ்வளவு நேரம் ஊற வைக்கணும், எப்படி ஆட்டணும் அப்படிங்கறத வீடியோ வந்து ஃபுல் டீடைல்டு வீடியோவா நம்ம இன்னைக்கு கொடுத்திருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு டீடைல்டு இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாவே உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வித்தவுட் டிலே நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம அரிசி எதில் அளக்குறோன்றது ரொம்பவே முக்கியம். நம்ம வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1/4 விளக்கு அரிசி படி எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் கடையில் போய் 1/4 விளக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த அளவில் கொடுப்பாங்க. இது ஏன் இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. இது வந்து அந்த காலத்துலேருந்து யூஸ் பண்ணுற அந்த அலுமினிய படின்னு சொல்லுவாங்களே, அது அரிசி டப்பாக்குள்ளேயே இருக்கிறனால இந்த மாதிரி தான் ஆகும். அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இதில் வந்து 5 படி வந்து நாங்கள் அளந்து போட்டுக்க போகிறோம். இட்லிக்கு மாவாட்டும் போது எந்த மாதிரி அரிசி செலக்ட் பண்ணணுன்றது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இது தேவை அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறோம். 1/4 படி உலக்கில் 5 உலக்கு வந்து அரிசி அளந்துருந்தோம்ல. இப்போ 100 கிராம் கப்பில் வந்து 3 கப்பு வந்து தலை நிரப்ப வந்து நம்ம உளுந்து அளந்துக்க போகிறோம். இது வந்து எப்போவுமே உளுந்து டப்பாக்குள்ளேயே தான் இருக்கும். எப்போ மாவு அரைச்சாலும் இந்த உளுந்து கப்பு தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கணும். இதை வந்து உளுந்து கூடயே நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம அரிசி தனியாக உளுந்து தனியாக நம்ம வந்து ஊற வைக்க போகிறோம். இப்போ நம்ம அரிசியை ஊற வைக்கும் போது நல்லா வந்து ஒரு சூப்பரான ஒரு டிப் இருக்குது. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அரிசியை வந்து ஊற வைக்கும் போதே நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு 4 to 5 டைம்ஸ். சில பேர் அரிசியை ஒரு வாட்டி தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு ஒரு 2 hours கழித்து தான் கழுவிட்டு நம்ம கல்லில் போடுவோம். பட் அதை விட இது வந்து ரொம்ப ஈஸி. அண்ட் இதில் வந்து ஒரு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த அரிசி வந்து கழுவுறோம்ல, அதை நம்ம கழுவ நமக்கு வந்து அந்த கொலக்கொலப்பு வரும். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கொலக்கொலப்பாக வந்துச்சு. நம்ம இன்னும் வந்து நம்ம கழுவி ஊற்ற அந்த கொலக்கொலப்பு வந்து கம்மியாயிடும், திக்னஸ் கம்மியாயிடும். திக்னஸ் கம்மியாயிடுச்சுன்னா நமக்கு போதும்னு அர்த்தம். அரிசி ஒரு 4 to 5 டைம்ஸ் நம்ம அலசினாலே போதும். அந்த அரிசி அலசணும்ல, அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வைங்க. உங்கள் வீட்டில் 1 வயசு குழந்தையாக இருந்தாலும் சரி, 60 வயசு பாட்டியாக இருந்தாலும் சரி, இந்த தண்ணி வந்து லைட்டாக வந்து சூடுபடுத்திட்டு காலில் வந்து ஊற்றுங்க. குழந்தைங்களா இருந்தால் அதிலே நிற்க வைக்கலாம். ஸோ அதை ஊற்றும் போது நல்லா வந்து கால் வலி வந்து கேட்கும். ஸோ சில பேருக்கு முட்டி வலிலாம் அதிகமாக இருக்கும்ல, அவங்களுக்குலாம் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த அரிசி கழுவின தண்ணியில் வந்து அவ்வளோ சத்து இருக்குது. நம்ம கால் வலி வந்து அவ்வளோ கேட்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய கொலக்கொலப்பு இல்லாமல் ரொம்ப நார்மல் வாட்டர் மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. இந்த தண்ணி வந்து நாங்கள் சூடுபடுத்தி காலில் ஊற்றிக்கிறதுக்காக சூடுபடுத்தியிருக்கோம். லைட்டாக சூடானால் போதும், கால் பொறுக்கிற அளவுக்கு சூடானால் போதும். அடுத்தது வந்து அந்த உளுந்தையும் வெந்தயத்தையும் ஊற வச்சிடணும். அதையும் வந்து இதே மாதிரி நல்லா அலசிட்டு ஊற வச்சுருங்க. ஒரு 4 to 5 டைம்ஸ் நல்லா அலம்பினாலே போதும். நல்லா கையை வச்சு நல்லா வந்து அழுத்தி கழுவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு தோல் அதெல்லாம் வெளியில் ஏறும். எந்த மாதிரி உளுந்து செலக்ட் பண்ணுறது, எந்த மாதிரி அரிசி செலக்ட் பண்ணுறது அப்படின்ற டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்யூச்சர் வீடியோஸாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இதையும் ஒரு 4 to 5 டைம்ஸ் நல்லா கழுவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா ஊறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 12:45 ஆகுது. ஒரு 2 hours நல்லா ஊறணும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:45 ஆகிடுச்சு. நமக்கு வந்து சாலிடாக 2 hours கிட்ட ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட கிரைண்டரை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிடணும், நல்லா கழுவிடணும். நாங்கள் ஓல்டு மாடல் கிரைண்டர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கிரைண்டரை வந்து அந்த கல்லையும் சரி, அந்த ஆட்டுற அந்த மிஷின் இருக்குல்ல, அதையும் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. உங்களுக்கு எதில் போட்டால் டைட்டாக இருக்குமோ, அதில் வந்து க்ரிப்பாக இருக்குமோ அதில் நீங்கள் மாட்டிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து போட்டுடலாம். உளுந்து போடுறது தான் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம அரிசி போட்டுட்டு கடைசியாக உளுந்து போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த கல்லை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த உளுந்தில் இருக்கக்கூடிய வளவளப்பு வந்து க்ளீன் ஆகாது அவ்வளோ சீக்கிரம். ஸோ உளுந்து கொட்டிட்டு அதை வந்து ஓட விட்டுருங்க. ஓட விட்டுட்டு ஒரு டம்ளர் போல், ஒரு கிளாஸ் போல் வந்து தண்ணி அதில் ஊற்றிடுங்க. அது பாட்டுக்கு ரன் ஆகிட்டே இருக்கும். 10 minutesக்கு ஒன்ஸ் வந்து நம்ம வந்து கையை வச்சு வலிச்சு விட்டுட்டு தண்ணி தெளித்து விடணும். இந்த மாதிரி 10 minutesக்கு ஒன்ஸ் வந்து நம்ம தண்ணி தெளித்து விட்டு ஓட விடணும். நல்லா வந்து கையை வந்து சைடில் ஸ்க்ராப் பண்ணி விடுங்க கையை வச்சு. பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது மாவு.
ஸோ இப்போ வந்து ஒரு 2 கிளாஸ் போல் 2 கிளாஸ் போல் நீங்கள் தண்ணி தாராளமாக ஊற்றலாம். ஏன்னா அந்தளவுக்கு கெட்டியாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா ஸ்க்ராப் பண்ணி தண்ணி ஊற்றுங்க. ஸோ மாவு இந்தளவுக்கு நல்லா ஃப்ரீ ஃப்ளோவாக வந்து ஓடினா தான் வந்து நல்லா மாவு வந்து காணும் நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 30 மினிட்ஸ் தான் வந்து நமக்கு டைம் உளுந்து ஓடுறதுக்கு. கரெக்டாக மாவு நம்மளோட கிரைண்டர் அரைஞ்சிச்சு அப்படின்னா கரெக்டாக 30 மினிட்ஸ் தான் டைமு. ஸோ இந்த மாதிரி நல்லா நைஸ் ஆகணும். நல்லா நைஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் வலிச்சு வச்சுக்கோங்க. ஸோ கரெக்டாக 30 மினிட்ஸில் வந்து உளுந்து ஓடிச்சு அப்படின்னா பர்ஃபெக்டான இட்லி நமக்கு கிடைக்கும். நல்லா பந்து மாதிரி இட்லி கிடைக்கும். ஸோ நமக்கு உளுந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக எந்த அளவுக்கு நல்லா மேலே பொங்கி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா. ஸோ சைடில் அந்த கல்லில் இருக்கிறது குலவியில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து விட்டு நல்லா வலிச்சுக்கோங்க. பாருங்கள் 3/4 பாத்திரத்துக்கு வந்திருக்கு. அந்தளவுக்கு வந்து நிறைய மாவு காணிருக்கு. அந்த குலவியை தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா அடியில் வந்து நிறைய வந்து அந்த உளுந்து மாவு வந்து இருக்கும். ஸோ அதையும் வலிச்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா நமக்கு அந்த அரிசி மாவோட சேர்ந்து போயிடும். ஸோ இவ்வளோ மாவு இருக்குது. ஸோ வேஸ்ட் பண்ணாமல் இதையும் நம்ம வலிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி போடணும். ஸோ பாருங்கள் இவ்வளோ மாவு நமக்கு காணிருக்கு. உளுந்து மாவு நல்ல கலராக வெள்ளையாக இருக்குது பாருங்கள். அடுத்து வந்து அரிசியும் நல்லா கழுவி ஏற்கனவே வச்சாச்சு. ஸோ ஊற வச்சிருந்தோம்ல அந்த தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு இப்போ வந்து அரிசி கல்லில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு 1/2 கிளாஸ் போல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கு. இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நம்மளோட அரிசி 2 கை அள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்மளோட கிரைண்டரை வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 2 கை போட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு மீதி இருக்க அரிசி எல்லாத்தையும் அதில் நம்ம கொட்டிடலாம். நல்லா ஓட விட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா சைட்லலாம் ஸ்க்ராப் பண்ணி விட்டுட்டு தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. ஒரு கிளாஸ் போல் தண்ணி தேவைப்படும். நல்லா தெளித்து விட்டுக்கோங்க. இதே போல் நம்ம 15 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து 1லேருந்து 2 கிளாஸ் வரைக்கும் நமக்கு தண்ணி தேவைப்படும். நம்மளோட மாவு அந்த கல்லில் வந்து அரைப்படுறதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ நான் வந்து மேக்ஸிமம் 1.5லேருந்து 2 கிளாஸ் வரைக்கும் தண்ணி தாராளமாக நாங்கள் சேர்த்துக்குவோம். ஸோ ஒரு 2 கிளாஸ் வரைக்கும் தாராளமாக தண்ணி தேவைப்படும். சைடில் நல்லா ஸ்க்ராப் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரீ ஃப்ளோவாக ஓட விடணும் நம்ம மாவை. அப்போ தான் மாவு நல்லா வந்து மாவு காணும். ப்ளஸ் வந்து அந்த அரிசியெல்லாம் நல்லா அரைப்பட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு. இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ அகெயின் ஒரு 15 மினிட்ஸ் கழித்து பாருங்கள் நல்லா ரொம்ப கெட்டியாக இருக்கும். ஸோ இந்த டைம்லேயும் நம்ம 1.5லேருந்து 2 கிளாஸ் வரைக்கும் நல்லா தண்ணி நம்ம சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஓட விட்டுக்கணும். ஸோ அப்பப்போ நீங்கள் சைடில் ஸ்க்ராப் பண்ணி விட்டுட்டே இருந்தால் தான் மாவு நல்லா வந்து ஈக்குவலாக சமமாக வந்து அரையும். இல்லாட்டி ஒரு பக்கெட் அரிசி நிற்கும், ஒரு பக்கெட் வந்து நல்லா நைஸாக இருக்கும் மாவு. ஒரு 50 மினிட்ஸ் 50 நிமிஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா சைடில் ஸ்க்ராப் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மாவு நல்லா கோடு போகிற அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும். ஸோ இந்தளவுக்கு நைஸ் ஆகிடுச்சு. ஸோ இதோடு நம்ம கிரைண்டரை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மாவை வந்து உளுந்து எடுத்து வச்சுருக்கோம்ல அது கூடயே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட கிரைண்டரை ஸ்டாப் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து கிரைண்டர் ஓடும் போதே நம்ம எப்படி உளுந்தை வந்து வலிச்சோமோ அதே மாதிரி வலிப்பாங்க. நம்ம அந்த மாதிரியும் செய்யலாம். பட் ஆனால் மாவு நல்லா நைஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே ஓட விடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நம்ம அந்த குலவி வெளியில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவு ஃபுல்லாக வலித்து உளுந்து எதில் எடுத்து வச்சுருக்கோமோ அது கூடவே நம்ம வந்து அரிசி மாவையும் சேர்த்துடலாம். கல்லில் கொஞ்சம் கூட மாவை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சீசனிங்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மாவு வந்து அந்த கல்லில் ஓட விட்டுருக்கோம். அதனால் எந்த பக்கத்துமே நமக்கு அழுக்கோ அந்த கருப்பு கலரோ நமக்கு தெரியாது. ஸோ பயப்படாமல் எல்லா பக்கட்டும் நல்லா க்ளீன் பண்ணி மாவு எடுத்துக்கோங்க. மாவு எடுத்த கையோட வந்து ஒரு கிளாஸ்லேருந்து 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த அரிசி உளுந்துக்கு 1 கைப்பிடி அளவுக்கு உப்பு தேவைப்படும். இப்போ இதில் வந்து உப்பை நல்லா சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம கல்லுப்பே போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சில பேர் தூள் உப்பெல்லாம் சேர்ப்பாங்க, அவசியம் கிடையாது. கல்லுப்பை நல்லா சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த உப்பு
கரையிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா அடிச்சு விடணும். அப்போதான் வந்து எல்லாமே உளுந்து அரிசி மாவு எல்லாமே வந்து சமமாக நமக்கு வந்து கலந்து வரும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்தாச்சு. பாருங்கள், மாவு வந்து நல்லா பொங்கி மேலே இருந்துச்சுல, இப்போ வந்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா 3/4 பங்காக மாறிடுச்சு. இப்போ இதை வந்து 2 பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். ஏன்னா இது நல்லா பொங்கி மேலே வரும். ஸோ இதை 2 பாத்திரத்தில் நாங்கள் மாற்றி வச்சிடுறோம். இப்போ இதை மூடி போட்டு 8லேருந்து 10 மணி நேரம் வந்து வெளியில் வச்சுக்கலாம். நம்மளோட கிளைமேட்டை பொறுத்து தான். ஸோ ரூம் டெம்பரேச்சர்லேயே நம்ம வெளியிலே தான் வச்சுருக்கணும். ஒரு 8 மணி நேரம் கழித்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சில சமயம் வந்து வெயில் ஓவராக இருந்துச்சுன்னா 6 மணி நேரத்துலேயே புளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஓப்பன் பண்ணுறோம். அழகாக வந்து பொங்கி மேலே வந்திருக்கு. ஏன்னா கிளைமேட் ரொம்ப நல்லா சில்லுன்னு இருக்குது. அழகாக வந்து மேலால் பொங்கி வந்திருக்கு. நிறைய ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு மாவு. ஸோ இப்படி தான் வந்து அரிசி மாவு ஆட்டணும். இப்போ நான் வந்து இட்லி வந்து ஊற்றி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ லைட்டாக வந்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக வந்து பொறுமையாக கலக்குங்க. அதை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நம்ம. ஸோ லைட்டாக கலந்துட்டு இட்லி பிளேட்டில் வந்து துணி நாங்கள் போட்டிருக்கோம். துணி போட்டு அதில் வந்து இட்லி நாங்கள் ஊற்றிக்கிறோம். சில பேரெல்லாம் வந்து இட்லி துணி இல்லாமல் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பண்ணுவீங்க. அதை காட்டிலும் நம்ம இட்லி துணி போட்டு பண்ணுறதுல ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சமாக வந்து தண்ணி வச்சுருக்கோம். அது சூடாயிடுச்சு. இப்போ நம்மளோட இட்லி பிளேட்ஸை வந்து மேலே வச்சுட்டு மூடி வச்சிடலாம். ஸோ ஃப்ரெஷ்ஷான மாவு தான். ஸோ ரொம்ப சீக்கிரத்துலேயே நமக்கு வெந்துடும். இட்லியோட வாசனை வெளியில் வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி தொட்டுட்டு ஹோல் போட்டு பாருங்கள். குத்தி பார்த்தீங்கன்னா நம்ம கையில் ஒட்டாமல் வரும். ஸோ நம்மளோட இட்லி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்து வச்சிடலாம். நம்மளோட இட்லி பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நமக்கு இந்த இட்லி வந்து நமக்கு பிசுபிசுப்பு இருக்காது. நமக்கு வந்து வாயில் போட்டோன்னே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நல்லா பந்து மாதிரி இருக்கும் இட்லி. இட்லி நல்லா சாஃப்டாக நீங்கள் 2 நாளைக்கு வெளியில் வச்சாலும் அது ஹார்டாகாமல் அப்படியே நம்ம ஊற்றி புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஊற்றி வச்ச மாதிரி அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பஞ்சு போல் சாஃப்டான இட்லி இனிமேல் உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்க்கலாம். ஸோ செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கீப் ஆன் ஸ்மெல்லிங். தேங்க் யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.